ഒരു യുഗം ഞാൻ തപസിരുന്ന് പൊണ്ണ് കാണുവാ കഴിഞ്ഞ കാലം പൊളിഞ്ഞ സുമം போட்டு விடணும் ஒரு யுகம் ஞான் ரொம்ப ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கு. பொண்ணு தம்பி வாழ்க்கை மகிழ்ச்சி தானே. அண்ணனுக்கு வேற கொஞ்சம் பிறந்த நாள் பார்த்துக்க. அப்படியா? அவ்வளவுதான் வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. வேற எப்படி தம்பி? ஆனா நல்ல நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லுவீங்க. உங்க பிறந்தநாள் வேற, ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது? பிறந்த நாளுக்கு வேற கருத்தா ஐயா? ஆமா சொல்லுங்க. அதாவது என்னன்னா, பிறந்த நாள் ஒவ்வொரு வருஷம் வரதான் செய்யுது. வரதானே செய்யுது. ஆமா, ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாள் வரதான் செய்யுது, போவதான் செய்யுது. கேக் வெட்டுறோம், சாப்பிடுறோம், மகிழ்ச்சியை கொண்டாடுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொண்டாடுவாங்க. ஆனா என்ன பொறுத்தளவுல பிறந்த நாளுங்கிறது என்னன்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய என்ன அந்த வருஷத்தை என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், இதை ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். இந்த போன வருஷம் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், இந்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ரிவைண்ட் பண்ணக்கூடிய நாளாக தான் நான் நினைச்சுக்கிடுவேன் எப்பவுமே. கடந்த வருடம் நிறைய ஒரு நல்ல நல்ல இனிமையான நல்ல நல்ல சம்பவங்கள், மகிழ்ச்சியான சம்பவங்கள், அப்புறம் சில உடல் ரீதியான சம்பவங்கள் எல்லாமே நடந்தது. ரைட், எல்லாமே மகிழ்ச்சி. அப்போ இனி இந்த வருஷம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி அன்னைக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மகிழ்ச்சியோடி ஒரு ஹாப்பி மூமெண்டா அப்படி அதை பேசிட்டு இருக்கேன். என்ன நம்ம இங்க குமரிக்கு வந்திருக்கோம், நம்ம தூத்துக்குடியில இருந்து நம்ம குமரி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் தொழில் ரீதியா. அன்னைக்கு கூட நம்ம என்னுடைய ஒரு கலந்துரையாடல்ல எங்க மேனேஜர் நாகப்பள்ளி சார் அழகா ஒரு கேள்வி கேட்டாங்க. இலங்கையிலேருந்து புலம்பெயர் தமிழர்கள், அது மாதிரி புலம்பெயர்ந்து வந்தவங்க நீங்க தூத்துக்குடி மாவட்டம் நாசிரியத்திலிருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு இங்க எப்படி நம்ம மகிழ்ச்சியை கொடுத்தான்னு ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்டாங்க. புலம்பெயர் தமிழர்கள்னு சொல்லுவாங்க. இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்து பல பகுதிகளிலிருந்து மக்கள் உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கும்போது தூத்துக்குடி மாவட்டம் அந்த நாசரேத்து பகுதியிலிருந்து புலம்பெயர்ந்து நீங்கள் நாகர்கோயில் நாஞ்சில் நாட்டுக்கு வந்த போது உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது? உண்மைக்கு அது ரொம்ப கிரேட். அது நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டேன். உள்ளத்துல இருந்து அப்படி வெளியில வர்றதுக்கு ஒரு அருமையான கேள்வி. எங்க அத்தானும் அக்கா நாகர்கோயில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் நாகர்கோயில் வந்தேன். வந்த சமயத்துல அப்படி வடசேரியில இறங்கும் போது ஒரு விடிய காலம் ஒரு 5 மணி இருக்கும். ஒரு இதமான ஒரு அழகான மழை, ஒரு தென்றல் காற்று, அப்படியே ஒரு புத்துணர்வு. அப்படியே ஆட்டோவில் இறங்கி அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஒரு காலையில் சேமியா கிண்டி தந்தாப்புல அருமையான ஒரு டேஸ்ட். காலையில் 11 மணிக்கு டெர்மினேட் ஜட்ஜ்மெண்ட்டின் அர்னால்டு படம், ரொம்ப பிடிச்ச அவருடைய அர்னால்டு படம் பார்த்துட்டு ஒரு 2 மணிக்கு காதலன் படம், இந்த ரெண்டையும் பார்த்துட்டு அப்புறம் மாலை கிளம்புறதுக்கு மனசே வரல. அதுக்கப்புறம் எப்படியாவது ஒன்று சரின்னு அடுத்த நாள் காலையில் கிளம்பணும். ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மனசுக்குள்ள அந்த நினைவுகள் தான் அப்படியே வாட்டிக்கிட்டே இருக்கு. எப்படியாவது பேசாம நாசரேத்து கொஞ்சம் வெயில வேற இருக்கு, நாகல்ல கூலா இருக்க அப்படின்னு சொல்லி எப்படியாவது கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாட்ட கேட்டேன். அப்பா நான் நாகர்கோயில் போறேன், அத்தான் கடைக்கு போறேன். எங்க அப்பா நீ போக கூடாது, இங்க உனக்கு நிறைய வேலை இருக்கு, அங்க கடை வைக்கணும் உங்க கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. நான் பார்த்தேன் இது சரிப்பட்டு வரல. நான் மனம் தங்கி இருக்கேன், நாஞ்சில் நாட்டை நோக்கி அப்படி மனம் இருந்துட்டே இருந்ததுனால துணியை அயன் பண்ண கொடுத்தேன். அயன் பண்ண கொடுத்துட்டு தெரியாம அப்படியே துணியை தூக்கி நார்கோயில் ஓடி இருந்துட்டேன். அப்புறம் எப்படிலாம கூப்பிட்டு பார்த்தாங்க, இல்லை நான் இங்கே இருந்துறேன்னு சொல்லி இங்கே இருந்து அப்படியே இங்கே செட்டில், இங்கே தொழில் எல்லாமே. இதை உண்மை சொல்ல போனா இந்த நம்ம குமரி மாவட்டம் எனக்கு முழுமையான ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். தம்பி, அது மாதிரி ஒரு முக்கியமான நண்பரை பத்தி ஷேர் பண்ணணும். அவர் நம்ம டாக்டர் ராஜன், உங்களுக்கு தெரியும். நாங்க பிஹேவியர் மாடிஃபிகேஷன் ட்ரைனர் இந்த கிளாஸ்ல ஒன்னா படிச்சோம். அப்போ நிறைய ப்ரோக்ராம் இப்போ நாங்க ஒன்னா இரட்டைக்குள்ள துப்பாக்கி மாதிரி நாங்க போயிட்டு இருக்கோம். நான் பிறந்த நாள்னு சொன்ன உடனே டாக்டர் எனக்கு ஒரு அருமையான வாழ்த்து அனுப்புனாப்ல. உண்மைக்கும் மகிழ்ச்சி கடல்ல ஆத்திட்டு அந்த அந்த அருமையான ஒரு கவிதை தொகுப்புன்னு கூட அழகா சொல்ல. அவர் என்னைய பத்தி எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு அவர் பெரிய சான்று. அந்த கவிதை சொல்றேன்னு இவங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டுமா சூர்யாவுக்கு, எப்படி வாழ்கிறார் என்பதை சொல்வதே வாழ்த்து. இசைக்கருவிகளோடு இசையாய் வாழ்கிறார், எழுதுகோளுடன் எழுத்தாளனாக வாழ்கிறார், மனித நேயத்தோடு மனிதனாக வாழ்கிறார். அதுவே அவர் தனிச்சிறப்பு. எந்த திசைக்கு சென்றாலும் வந்த திசையை மறவாத திரை இசை செல்வர். தன்னிடம் உதவி என்று கேட்பவர்களுக்கு பணம் கையில் இல்லாவிட்டாலும் எப்படியாவது எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஏழையருக்கு பகிர்ந்து அளிக்கும் உயர் பண்பு யாருக்குண்டு? ஆர்வமும் கொஞ்சம் திறமையும் இருந்தால் போதும், தட்டி கொடுத்து தனக்கு நிகராக அவர்களையும் மேடையேற்றி அழகு பார்க்கும் நற்குணங்கள் பொருந்தியது சூர்யாவுக்கு மட்டுமே. பொன் ஆடைகளை பொருத்தமானவர்களுக்கு வழங்கி
அவர்களின் சேவையை பாராட்டி ஆனந்தம் சூழ வைக்கும் அழகான சூர்யா. உயர்நிலையை எட்டி உன்னத வாழ்வு பெற்று ஆரோக்கியம் நிறைந்து வாழ்க. அல்ல அல்ல குறையாத செல்வம் ஈட்டி வள்ளலாய் வாழ்க. இப்படி அருமையா இருக்கு. அருமையான ஒரு கவிதை வந்து பகிர்ந்து என்னைய ரொம்ப மகிழ்ச்சி கடல்ல வந்து ஆழ்த்தினது. அது வந்து டாக்டருக்கு முதல்ல என்னுடைய அன்பு நன்றிகளை சொல்லிக் கொள்வேன். டாக்டர், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணே, உங்க லட்சியம் என்ன இருக்கு? லட்சியம் வந்து நிறைய வச்சிருக்கோம். லட்சியங்கள்லாம் என்னன்னா, நல்ல சமூக கருத்துக்களை வந்து நல்ல இசையோடி பொது மேடைகளில் கொடுக்கணும், நிறைய பிள்ளைங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுக்கணும். அது போக வந்து அன்னைக்கு ஒரு புத்தகம் வந்து எழுதிட்டு இருக்கேன். அதாவது நம்பிக்கை சிறகுகள் நம்மை மாற்றும் சிறுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கதையும் கருத்து தொகுப்பா ஒரு புத்தகத்தை ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் அமையல. அப்புறம் ஒரு குட்டியா ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கு. அது வந்து ரொம்ப முக்கியம். என்னுடைய சார் மேனேஜர் நம்ம நாகப்புலி சாரை வச்சு ஒரு நாடகம், ஒரு குறும்படம் எடுக்கணும். அருமையான ஸ்டோரி. இதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. நேரமும் காலமும் உடல் நலமும் எல்லாமே நல்ல மகிழ்ச்சியான மனம் அமைஞ்சாலே அதெல்லாம் செய்யலாம். என்ன தெரியுமா, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதே ஒரு பெரிய வாழ்க்கை. இந்த இந்த உலகத்துல வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். மற்றவங்களை பிடிக்கிற மாதிரி வாழ்றோம், பிடிச்ச மாதிரியும் வாழ்கிறோம், மற்றவங்களை பிடிக்கிற மாதிரியும் வாழ்றோம். போகும்போது என்னத்தை கொண்டு வைப்போம்? இந்த ஒரே ஒரு பிறவி, ஒரே ஒரு பிறப்பு. அந்த பிறப்பை வந்து மகிழ்ச்சியா, நம்மளும் மகிழ்ச்சியா, மற்றவங்களும் மகிழ்ச்சியா வாழ்றதான ஒரு பிறப்பின் ஒரு சிறப்பு. அதை நோக்கி டிராவல் பண்றோம். மற்றவங்களை மகிழ்ச்சியா வைக்கிறதுல எனக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்றோங்கிற ஒரு மன திருப்தியும் இருக்கு. அதுவே என்னுடைய ஒரு சிறப்பா அவங்கள்ட்ட என்னுடைய நல்ல கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டேன். என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். என்னுடைய அன்பு என்ன சொல்றதுக்கு, அன்பு என்னை ரசிக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய வந்து அன்பு நன்றிகளையும், என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு வணக்கங்கள்.